கன்னி ராசியில இருக்கவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய டிப்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. மகர ராசி அடுத்தது வருதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 705 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே வீடியோ ஒரு டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய டிப்ஸ் இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ல வந்து தொடர்ந்து வரப்போகுது. ஓகே, இப்ப அடுத்தது கேள்வி பதில் நேரம் இருக்கு. அப்படியே எல்லாரும் அந்த சாட்டை நீங்க படிக்க போனா ரெடியா இருங்க எல்லாருமே. சரிங்க சார். இப்போ கன்னிராசிக்காரங்க பொதுவாக கன்னிராசி ஸ்தலம் வந்து திருக்கழுக்குன்றம் போகலாங்க சார். திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற வேதகிரீஸ்வரர் அந்த சாமியை வந்து திருக்கழுக்குன்றம் போட்டாலே தெரியுங்க சார். அது வந்துடும். அது வந்து திவ்ய தேசம் தாங்க சார். அந்த திருக்கழுக்குன்றம் கன்னிராசிக்காரங்க போயிட்டு வந்தால் அவங்களுக்கு பணம் வரும். பெண்கள் வந்து கன்னிராசிக்காரங்க பெண்கள் வந்து மூக்குத்தி போட்டுக்கிறது பணம் வருங்க சார். நம்ம சொல்றோம் கோயிலில் மணி அடிக்கிறாங்க சார். அது விருப்பம் இருக்கிறவங்க தான் மூக்குத்தி போட்டுக்கலாம். மூக்குத்தி போட்டுக்கிறவங்களுக்கு பணம் வரும். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்க மழை பெய்யறப்போ மழையை பார்க்கலாம். மழையோட தண்ணியை வந்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் குடிச்சுன்னு போயிட்டு பூஜை ரூமில் வைக்கலாம். அது அது அதை பிடிச்சி வைக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்லா பணம் வரும். அது கொஞ்ச நாள் வச்சிருந்து எடுத்து செடிக்கு ஊற்றலாங்க சார். அதே மாதிரி புது ட்ரெஸ்ஸு போடும்போது அதை வந்து தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி தான் போடணும். ஒரு அலசி தான் கன்னிராசிக்காரங்க புது ட்ரெஸ் வந்து போடணும். ஓகே ஓகே. பச்சை நிறத்தில் கச்சிப்பு வச்சுக்கிறது தான் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க சார். நம்ம மிதுன ராசிக்கு சொன்ன மாதிரி அந்த படிகாரம் வந்து பச்சை கலர் வஸ்திரத்தில் கட்டி வைக்கிறது, இது கன்னிராசிக்காரங்களும் இதை பயன்படுத்தலாம். ஆமாங்க சார். கன்னிராசிக்காரங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி பேசாமல் இருந்தாலே பணம் வரும். என்னன்னா அவங்க அப்படி அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால், ஒருத்தவங்க ரொம்ப வந்து என்கிட்ட அந்த மாதிரி புலம்பிட்டே இருந்தாங்க. நீங்கள் இந்த புலம்புறதை நிறுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும்னா, அந்த புலம்புறதை நிறுத்தினதுனால அவங்க வேற ஒரு சிந்தனையில் போயிட்டு அவங்க அது மூலயமா பணம் வந்து ஈட்டினாங்க. எப்படிங்க அப்படின்னாங்க. அது அப்படிதாங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். சரி, இதை பண்ணுங்க. கன்னி ராசிக்காரங்க புதன்கிழமை மண் அகல் ஒன்று வீட்டில் ஏற்றி வைங்க. மண் அகலில் ஒரு எண்ணெயோ நெய்யோ எது இருக்கோ வீட்டில் அதை ஊற்றி விளக்கு தீபம் போடுங்க. மண் அகல், வெள்ளியில் காமாட்சி அம்மன் விளக்கு, பித்தளை விளக்கு என்ன வச்சிருந்தாலும் நீங்கள் மண் அகல் ஒன்று கூடுதலாக ஏற்றிக்கங்க. அப்படி ஏற்றும் போது அது உங்களுக்கு வந்து பணம் வரும். பச்சை கலர் கச்சி பயன்படுத்தலாம். இவங்களுமே படிகார கல் இது பண்ணலாம். மண்ணால் ஒரு அகல் காலையில் எப்போ அவங்க பூஜை பண்ணுறாங்களோ அப்போ அதில் சேர்த்து ஏற்றிக்கிறது ரொம்ப ஒரு நல்லது. புது துணியை வந்து அலசி தான் அவங்க பயன்படுத்தணும். அப்படியே இது பண்ணிக்கக்கூடாது. மழை தண்ணியை பிடிச்சி வச்சு அதை பூஜை ரூமில் வைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்து வரும். பெண்கள் வந்து மூக்குத்தி போட்டுக்கலாம். அதனால அவங்களுக்கு பணம் வரும். விருப்பம் இருக்கிற பெண்கள் இதாங்க சார் கன்னிராசிக்கு நம்ம பரிகாரம். திருக்கழுக்குன்றம் போகலாம். சிவப்பு தாங்க சார். சிவப்பு கர்ச்சிப் தான். பரணியா இருந்தா வெள்ளை. இப்படி நம்ம பிரிச்சு சொன்னோம்னா ரொம்ப லேட் ஆகும். மேசராசில பரணி நட்சத்திரமா இருந்தா வெள்ளை நிற கைக்குட்டையை பயன்படுத்தலாம். இல்லைன்னா பொதுவா ரெட்டு சிவப்பு.